நம்ம திருச்செங்கோடு பகுதி விவசாயிகளோட 70 வருஷ கனவு திட்டமான காவிரி திருமணிமுத்தாறு இணைப்பு திட்டம் பத்தின சூப்பரான விரிவான அப்டேட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருச்செங்கோடுல இருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தூரத்துல காவிரி ஆறு ஓடுனாலும் தொகுதி முழுக்க ஏரிகள் எல்லாம் வறண்டுதான் கிடக்கு. ஆனா மேட்டூர் அணை 120 அடியை எட்டி நிரம்பும் போது ஏகப்பட்ட உபரி நீர் கடல்ல கலந்து வீணாகுது. இதுல ஒரு 3ல இருந்து 4 டிஎம்சி நீரை திருப்பி விட்டு காவிரி பொன்னியாறு மற்றும் திருமணிமுத்தாறு நதிகளை இணைக்கணுங்கிறது தான் விவசாயிகளோட பிரதான கோரிக்கை. சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் நிறைவேறினா திருச்செங்கோடு, சங்ககிரி உள்ளிட்ட 5 தொகுதிகளைச் சேர்ந்த 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் நேரடியா பயன்பெறுவாங்க. சாயம் மற்றும் ரசாயன கழிவுகளால மாசடைஞ்சுக்கிட்டு வர திருமணிமுத்தாறு சுத்தமாயிடும். நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்து கோடைக்கால குடிநீர் தட்டுப்பாடு முற்றிலுமா நீங்கும். முக்கியமா 1 லட்சம் ஏக்கர் வறண்ட நிலங்கள் பாசன வசதி பெறுவதோட நெல், கரும்பு, சிறுதானியங்கள்னு சாகுபடி களைகட்டும். இவ்வளவு பயனுள்ள இந்த திட்டத்தை எப்படியாவது நிறைவேற்றணும்னு அமைச்சர் அருண்ராஜ் தீவிரமா களத்துல இறங்கியிருக்காரு. சமீபத்துல நாமக்கல் மாவட்ட கலெக்டர் தலைமையில அரசுத்துறை அதிகாரிகளும் விவசாய சங்க பிரதிநிதிகளும் கலந்துகிட்ட ஒரு சிறப்பு ஆய்வுக் கூட்டம் நடந்துச்சு. இதுல செலவை குறைச்சு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கான 3 முக்கியமான சாத்தியக்கூறுகளை பத்தி விவாதிச்சிருக்காங்க. முதல் விஷயம், மோட்டார் வச்சு தண்ணியை இறைக்க பெரிய அளவுல கரண்ட் பில் ஆகும். அதனால பொதுப்பணித்துறை மற்றும் நீர்வளத்துறை இன்ஜினியர்களை வச்சு கிராவிட்டி ஃப்ளோ மூலமா, அதாவது புவியீர்ப்பு விசையை பயன்படுத்தி இயற்கையாகவே தண்ணியை ஏரிகளுக்கு கொண்டு வர முடியுமான்னு தீவிரமா ஆய்வு பண்றாங்க. இரண்டாவது, தொகுதிக்குள்ள ஏற்கனவே இருந்து இப்ப கைவிடப்பட்ட பழைய கூட்டு குடிநீர் திட்ட குழாய்கள் மற்றும் அதனுடைய கட்டமைப்புகளை சரி செஞ்சு அது மூலமா உபரி நீரை கொண்டு வர முடியுமான்னு பாக்குறாங்க. இதனால திட்ட செலவு கணிசமா குறையும். மூணாவதா, சேலம் மாவட்டம் வைகுந்த ஏரியிலிருந்து திருச்செங்கோடு தொகுதியில் இருக்கிற மங்களம், கருமாபுரம், வட்டூர் கஸ்பா, உஞ்சன, மோழிப்பள்ளி மற்றும் கரிச்சிபாளையம் ஆகிய ஏரிகளுக்கு காவிரி உபரி நீரை கொண்டு வரதுக்கான ஒரு புது விரிவான ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொல்லியிருக்காரு அமைச்சர். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பக்கத்துல இருக்கிற சேலம் மாவட்டத்துல ஏற்கனவே காவிரி உபரி நீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டிருக்கு. அதோட சாதக பாதங்களை அரசு ஆராய்ச்சி அதை நாமக்கல் மாவட்டத்துக்கு எப்படி கொண்டு வரதுன்னு நேத்து சென்னை தலைமைச் செயலகத்துல நீர்வளத்துறை, குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் பொதுப்பணித்துறை உயர் அதிகாரிகளோட அமைச்சர் அருண்ராஜ் ஆலோசனை நடத்தியிருக்காரு. அதிகாரிகள் கொடுத்த டிராப்ட் ரிப்போர்ட்டை பார்த்த அமைச்சர் அருண்ராஜ், திட்ட செலவுகள் குறைவா இருக்கணும், ஆனா தொகுதி முழுமைக்கும் பலன் கிடைக்கணும், அதுக்கு ஏத்த மாதிரி புதுசா ஒரு ரிப்போர்ட் கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. நீண்ட காலமா வெறும் அரசியல் வாக்குறுதியா மட்டுமே இருந்த இந்த திட்டம் அமைச்சர் அருண்ராஜோட இந்த நுட்பமான முயற்சிகளால சீக்கிரமா செயல்பாட்டுக்கு வரும்னு விவசாயிகளும் மக்களும் ரொம்பவே நம்பிக்கையா இருக்காங்க. இந்த திட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நண்பர்களே. தொடர்ந்து பல சுவாரஸ்யமான செய்திகளுக்கு நம்ம விஎம் டாக்ஸ் பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மட்டும் தான் பைப்